பிரியங்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. உனக்கு தெரியும் இல்லையா இந்த அசைன்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு? மாடலிங்காக ஃபோன் வந்திருக்கு. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண முடியாது. கல்யாணமான புது பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியங்கா கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தா. ஆனா ஸ்வாதி இத பத்தி யாருக்காவது தெரிஞ்சிட்டா? யாருக்கும் ஒன்னும் தெரியாது. அவங்க இன்னும் என் முகத்தை கூட பாக்கல. எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. பொண்ணு மருமக ஆகுற வரைக்கும் புருஷ வீட்டுக்காரங்க முகத்தை பார்க்க கூடாது. 10 நாள் மட்டும்தான். நான் வர வரைக்கும் நீ கூங்கட்டை எடுக்காத. பிரியங்காக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவ ஒத்துக்கிறா. ஸ்வாதி அவளுக்கு கல்யாண புடவைய போட்டு விடுறா. ஒரு நீல கூங்கட்டால மூஞ்சிய மூடிடுறா. அப்புறம் ஜன்னல் வழியா அங்கிருந்து ஓடி போயிடுறா. பிரியங்கா கல்யாண புடவைய போட்டுக்கிட்டு நிக்கிலோட புகுந்த வீட்டுக்கு போறா. ஆனா யாருக்குமே தெரியல அந்த கூங்கட் பின்னாடி இருக்கிறது ஸ்வாதி இல்ல, பிரியங்கான்னு. முதல் இரவுல நிக்கில் பிரியங்கா கிட்ட, அட ரூம்ல கூட என் முகத்தை மூடிட்டு இருக்க. இது வரைக்கும் உன் முகத்தை நான் பார்க்கல. உன்னுடைய அழக பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு நான் என் முகத்தை புகுந்த வீட்டுல காட்ட மாட்டேன்னு. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல இல்லையா? நான் எந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அடுத்த நாள் நிக்கில் எல்லாருக்கும் அவளுடைய வேண்டுதல் பத்தி சொன்னா. அவங்க அம்மா கமலா பிரியங்காக்கு சொன்னாங்க, ஆனா மருமகளே, இந்த கூங்கட்டோட நீ சமையல் எப்படி பண்ணுவ? உனக்கு ஒண்ணுமே தெரியாத. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் சமைக்கிறேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. சரி, அப்போ எது சரின்னு படுதோ அதை செய். ஆனா நான் முதல்லே சொல்லிடுறேன், சாப்பாடுல டேஸ்ட் குறையவே கூடாது, தெரிஞ்சுதா? பிரியங்காக்கு கூங்கட்டோட சமைக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அவ மசாலா பொருட்களை தேடிட்டு இருந்தா. அப்போ நிக்கில் கிச்சனுக்கு வரா. நீ கவலைப்படாத, நான் உனக்கு சமையலுக்கு உதவி செய்யறேன். இந்த முக்காடு உனக்கு எப்படியும் இடையூறா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இதுல என்ன இருக்கு? நாம கணவன் மனைவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது நம்மளோட கடமை. நிக்கில் பிரியங்காக்கு உதவி செஞ்சா. அவளோட கைப்பக்குவம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இந்த கூங்கட் போட்டுக்கிட்டே ரொம்ப நல்லா சமையல் செஞ்சிருக்கறாமா. ஆனா உன்னோட முகத்தை நாங்க எப்போதான் பாக்குறது? உன்னோட இந்த வேண்டுதலால நாங்க உன் முகத்தை கூட இன்னும் பார்க்கல. கொஞ்ச நாள் தான் அத்தை, உங்க மருமக திரும்பி வந்துடுவா. திரும்பி வந்துடுவாளா? அப்படின்னா? அப்படின்னா இந்த கூங்கிட்ல இருந்து வெளியே வந்துடுவேன்னு. சரி சரி, நிக்கில் நீயும் சாப்பிடு. நீ சாப்பிடுமா, இவளோட நான் அப்புறம் சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிக்கில் பிரியங்கா அவனுக்காக ஒரே தட்டுல சாப்பாடு போட்டுக்கிறா. அப்புறம் பிரியங்காக்கு ஊட்டுறா. இரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். முக்காடுல உனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும். நிக்கிலோட நல்ல குணத்தை பார்த்து பிரியங்கா அவனை விரும்புறா. ஆனா அவளுக்கு தெரியும் நிக்கிலும் இந்த வீடு அவளோடது இல்லைன்னு. ஏன்னா 10 நாள் ஆனதும் இந்த வீடோட மருமக ஸ்வாதி திரும்பி வந்துடுவான்னு. இப்படியே 10 நாள் ஆச்சு. பிரியங்கா ஸ்வாதிக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணா. ஆனா அவளோட ஃபோன் ஆஃபா இருந்தது. இப்படியே 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா ஸ்வாதி திரும்பி வரல. இதுல நல்லா தெரிஞ்சிச்சு அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு. நீ பண்ணது நல்லதில்ல ஸ்வாதி. உனக்கு தெரியாது நீ எவ்வளவு நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிருக்கேன்னு. இப்போ நான் என்ன செய்ய? நான் நிக்கல விட முடியாது. அவர் ரொம்ப நல்லவரு. அப்புறம் பிரியங்கா பெரிய முடிவெடுத்தா. அவ நிக்கில் மனைவியா அங்கேயே இருக்க முடிவெடுத்தா. அவ கூங்கட்டை எடுத்துட்டா. நிக்கில் அப்புறம் வீட்டு பொறுப்பை எடுக்க தொடங்கினா. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்படியே 2 வருஷங்கள் கடந்தது. ஒரு நாள் அவங்களோட டோர் பெல் அடிச்சுது. அவ வீட்டு தெரிந்தப்போ அங்க ஸ்வாதி நின்னுட்டு இருந்தா. நீ இங்க என்ன பண்ற? 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் வந்த இங்க? என் புருஷ வீட்டுக்கு வரக்கூடாதா? உன்னோட எல்லா கேள்விக்கு நான் பதில் கொடுக்கறேன். நீ ஃபர்ஸ்ட் என்ன உள்ள விடு. பிரியங்கா உள்ள கூட்டிட்டு போறா. இப்போ சொல்லு, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் வந்த? உனக்கு எவ்வளவு வாட்டி ஃபோன் பண்ண, நீ ஃபோனே ஏன் எடுக்கல? இப்போ ஏன் இங்க வந்திருக்க? உண்மையான விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை மருமகளா இங்க அனுப்பி நான் ஓடி போயிட்டேன். உன்னை மாட்டி விட்டுட்டேன். நான் நினைச்ச 10 நாளுக்கு அப்புறம் நீ எல்லாருக்கும் நிஜத்தை சொல்லி போயிருப்பேன்னு நினைக்கிற. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ எங்கேயே தங்கிட்டேன்னு. எனக்கு இந்த வீடு நிக்கில் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. எனக்கு 20 லட்சம் வேணும். கொடுத்தா நான் போயிடுறேன். ஆனா அவ்வளவு பணம் எங்க இருந்து கொண்டு வருவ? 3 நாள்ல எனக்கு பணம் வேணும். பணத்தை குடுக்கலன்னா எல்லாருக்கும் நிஜத்தை சொல்லிடுவேன். ஸ்வாதி பிரியங்காவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அதே வீட்டுல தங்குறா. 3 நாள் ஆகுது. பிரியங்கா ரொம்ப பயத்துல இருக்கா. அவங்க மாமியாரோட குரல் கேக்குது. ஐயோ, என் லாக்கர்ல இருந்து 20 லட்சம் தொலைஞ்சு போச்சு.
நிக்கில் இப்போவே போய் எல்லா ரூமையும் தேடுப்பா. நிக்கில் எல்லா ரூமையும் தேடுறா. அவனுக்கு ஸ்வாதி பெட் கீழே 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அட கடவுளே, மருமக ஃப்ரெண்டு திருடியா? நிக்கில், இப்பவே போலீஸ கூப்பிடு. நான் இந்த பணத்தையும் எடுக்கல. நான் தான் இந்த வீட்டோட மருமக. அப்போ நான் எதுக்கு திருடணும்? அப்படின்னா நிஜத்தை நான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே ஸ்வாதி உன்னை விட்டு ஓடி போயிட்டா. அவ ஃப்ரெண்டு பிரியங்காவை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. பணத்துக்காக இப்போ திரும்பி வந்திருக்கா. ஆனா நிஜத்துல இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அன்னிக்கு நான் 2 பேரு பேசுறதையும் கேட்டேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வீட்டுக்கு வரலன்னு. எங்களுக்கு பிரியங்கா தான் எங்க வீட்டு மருமக. இப்போ போறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? இல்ல போயிடுற. திரும்பி நான் இங்க வரமாட்டேன். ஆனா ப்ளீஸ் போலீஸ கூப்பிடாதீங்க. ஸ்வாதி அந்த இடத்துல இருந்து நிரந்தரமா போயிடுறா. கமலாவும் நிக்கிலும் பிரியங்காவோட சந்தோஷமா வாழ்றாங்க. மனிஷ் ஆட்டோ ஓட்டுபவரு. அவருக்கு 15 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால மனிஷ் தான் அவங்க வீட்டை பாத்துக்க வேண்டிய நிலைமை. அவரோட படிப்பை விட்டுட்டு அவங்க அப்பாவோட ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. மனிஷோட அக்கா ஆகிய சுலேகா கல்யாணத்துக்கு அவங்க அப்பா வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு அவர் அவங்களோட வீடை வித்துட்டாரு. இப்ப அவங்க வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனிஷோட அக்கா அவங்க மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கா. அது தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, சுலேகா அக்கா கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்குமா? நீங்க பேசுங்க, நான் ஆட்டோ எடுத்துட்டு என் வேலைக்கு போறேன். சுலேகா அக்கா, அம்மா கிட்ட கொடுக்கறேன், பேசுங்க. மகோ, நீ நிம்மதியா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், சீக்கிரமா ஒரு அழகான குழந்தைய பெத்துக்கொடு. நான் சீக்கிரமா பாட்டி ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்புறம் மனிஷ் மாமாவாயிடுவான். ஆமா, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் சந்தோஷமா தீர்த்த யாத்திரைக்கு போயிடுவேன். இல்ல என்னோட பேரம் பேத்தியெல்லாம் பார்த்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போறேன். ஆமா, மனிஷ்க்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா போதுமா? அம்மா, எனக்கு லேட் ஆகுதுமா, நீங்க அப்புறமா பேசிக்கோங்க. சுலேகா, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேமா, மனிஷ்க்கு லேட் ஆகுது. அப்புறம் மனிஷ் ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறாரு. ஏற்கனவே ரொம்பவே லேட் ஆயிருக்கும். அதனால டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். அவரு சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல அவரு கூட ஆட்டோ ஓட்டுற இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஹலோ மேடம், இங்க பாருங்க. என்ன, நான் உங்களை கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன். நீங்க ஒழுங்கா சவாரிக்கான பணத்தை கொடுங்க. அடா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னோட பர்ஸ் தொலைஞ்சிடுச்சு. அதுலதான் என்னோட போன், என்னோட பணம் எல்லாம் இருக்கு. என் பர்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, உங்க நம்பர் கொடுங்க. நான் வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிடுறேன். இப்ப எனக்கு லேட் ஆகுது. எதிரில இருக்கிற ஹோட்டலுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும். என்னாச்சு நிரஞ்சன், என்ன பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அட இங்க பாருங்க, காலங்காத்தால ஃபர்ஸ்ட் சவாரி வந்திருக்கு. ஆனா இவங்க காசு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த மேடம் பர்ஸ் எடுத்துட்டு வரலையாமா, பணத்தை அப்புறம் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடக்குமா? ஒன்னும் கவலைப்படாத நிரஞ்சன், எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜம்தான். இவங்களோட நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி விடு, பரவாயில்ல. மேடம் எவ்வளவு தரணுமோ அதை நான் தரேன். மனிஷ் நிரஞ்சனுக்கு 200 ரூபாய் கொடுக்கறாரு. தேங்க்யூ சோ மச். என் பேரு அர்ச்சனா. நீங்க உங்களோட நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லனா நான் இப்பவே உங்களுக்கு எப்படியாவது பணம் கொடுத்திருப்பேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், இந்தாங்க என் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு மனிஷோட போன் நம்பர் வாங்கிக்கிட்டு மறுநாள் ஆன்லைன் பேமெண்ட் மனிஷ்க்கு அனுப்பிடுறாங்க. நான் உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. யாருன்னு தெரியாத கூட நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அர்ச்சனா மற்றும் மனிஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனாக்கு மனிஷ் கூட பேசுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு 2-3 வாட்டி அர்ச்சனா மனிஷ மார்க்கெட்க்கு வேற கூப்பிட்டு இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. மனிஷ்க்கு தெரியுது அர்ச்சனா ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி. அர்ச்சனா, நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க நிஜமாவே பெரிய பணக்காரங்க. ஆனா நான் சாதாரண ஆட்டோ ஓட்டுறவன். நான் ஒரு ஏழை. நீங்களும் நானும் பழகிறது அவ்வளோ சரியானதா இல்ல. ப்ளீஸ் இனிமே என்ன பார்க்க வராதீங்க. நம்ம 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா நான் இன்னைக்கு என்னோட லவ் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன். என்னோட லைஃப் ஃபுல்லா நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் கூட என் லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அத பத்தி சொல்லிக்கிட்டே அவங்க ரொம்ப ஜோரா அழ ஆரம்பிக்கிறாங்க. மனிஷ் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு.
அர்ச்சனா அவங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசுறாங்க. சண்டை போட்டு மனிஷ கல்யாணம் பண்றதுக்காக அப்பா அம்மாவை ஒத்துக்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனிஷ் கூட அவங்க அக்கா மற்றும் அம்மா கிட்ட இத பத்தி பேசுறாங்க. அப்புறம் ஒரு நல்ல நாள் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அர்ச்சனா ரொம்பவே நல்லவங்க. அவங்க மாமியார் வீட்டாளுங்க ரொம்பவே ஏழைன்னா அவளுக்கு கவலையே இல்ல. அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அர்ச்சனா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்கியா? மனிஷ், நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். நான் உன் கூட சந்தோஷமா இருக்கேன். அத்தை மற்றும் சுலேகா அண்ணி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. என் வீட்டு விட்டு வந்த ஃபீலிங்கே எனக்கு இல்ல தெரியுமா? அதுக்குள்ள அவங்க மாமியார் அங்க வராங்க. நல்லா இரு தங்கம். உன்ன மாதிரி ஒரு மருமக என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அர்ச்சனா அண்ணி, இங்க பாருங்க, உங்களுக்காக புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு இத போட்டுக்கோங்க, சரியா? சுலேகா அக்கா, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன். அது என்னன்னா, நீங்க தான் இன்னைக்கு என்ன ரெடி பண்ணணும், சரியா? அர்ச்சனா பேச்ச கேட்ட உடனே சுலேகாக்கு கண்ணுல தண்ணி வந்துடுது. ஏன்னா அவளை இவ்ளோ நேசிக்கிற ஒரு அழகான அண்ணி கிடைப்பாங்கன்னு சொல்லி அவ எப்பவுமே நினைக்கவே இல்ல. கொஞ்ச நாள்லயே அர்ச்சனா எல்லாரும் மனசுலயே ஒரு நல்ல இடம் பிடிச்சிடுறாங்க. இப்ப அர்ச்சனா இல்லாம யாருனாலும் இருக்க முடியாது. சுலேகாக்கு கூட குழந்தை பொறுக்குது. இன்னொரு பக்கம் அர்ச்சனா பிரெக்னெண்டா இருக்காங்க. அர்ச்சனா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா அம்மா அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அர்ச்சனா வீட்டை பார்த்து அவங்க முகமே மாறி போகுது. அர்ச்சனா, உன் அப்பா அம்மா கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இரு. டீ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் நான் கொண்டு வரேன். என்ன அர்ச்சனா இது? இந்த நிலைமையில கூட இந்த வீட்டு வேலை எல்லாம் நீதான் செய்யணுமா? உங்க வீட்டுல எந்த வேலைக்காரியும் இல்லையா? லலிதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட பொண்ணு எந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவங்க 2 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. ஒரு தடவை சாப்பிட்டா 2 டைம் சாப்பிட யோசிப்பாங்க. அவங்க வருமானமே அவ்வளவுதான். ச்சே! ஐயோ அப்பா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. மனிஷ் மற்றும் என்னோட அத்தை நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க வேலைக்காரி வச்சுக்கலான்னு. ஆனா நான் தான் வேணான்னுட்டேன். நான் தான் முழு நாள் வீட்டுல இருக்கேன், எந்த வேலையும் செய்யாம இருக்கல்ல. அது மட்டும் இல்ல, எல்லா வேலையும் என்னோட அத்தை தான் செய்யறாங்க. டீ எடுத்துக்கோங்க. அர்ச்சனா, உனக்கு சமோசா பிடிக்கும்னு நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, உன்னோட அப்பா அம்மாக்கு கூட கொடு. நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. ஐயோ வேணாம், நான் ஆயிலி ஃபுட் சாப்பிடுறதே இல்ல. அப்புறம் அர்ச்சனா, நீ கூட சாப்பிடாத. இந்த நேரத்துல நீ ஜூஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். என்னங்க அக்கா, உங்களுக்கு அவ்வளவு கூட அறிவு இல்லையா? இவளுக்கு சமோசா கொடுக்குறீங்க. இதெல்லாம் அவ சாப்பிடக்கூடாது. அம்மா, என்ன பத்தி நீ கவலைப்படாதம்மா. என் மாமியார் நல்லா பாத்துக்கிறாங்க. டைம்க்கு ஜூஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு கொடுக்கறாங்க, சரியா? நீ கவலைப்படாத. அதுக்குள்ள சுலேகா அங்க வராங்க. அண்ணி, நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நாளைக்கு காத்தால நம்ம செக்கப்க்கு போனோம், சரியா? செக்கப் முடிஞ்சோன்னு பண்ண வேண்டிய ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். சுலேகா, உனக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்துச்சு? எந்த டாக்டர் பத்தி நீ பேசிட்டு இருக்க தெரிஞ்சுக்கலாமா? அது அந்த பெரிய மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க டாக்டர் நேஹான்னு இருப்பாங்க. ஓ காட், அது ரொம்ப சீப் ஹாஸ்பிட்டல். அர்ச்சனா, நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறியா செக்கப்காக? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அர்ச்சனா, நீ என்ன சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கா செக்கப்புக்கு போற? நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த ஊர்லயே எது பெரிய ஹாஸ்பிட்டலோ நான் அதுக்கு கால் பண்ணி பேசுறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. நான் உன்னை பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன். நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வா, போலாம். எந்த வீடுப்பா? உங்க வீடாப்பா? அப்பா, என் வீட்டை விட்டு நான் எங்கேயும் வர போறதில்ல. டாக்டர் நேஹா ரொம்பவே டேலண்டட் டாக்டர், தெரியுமா? அவங்க சுலேகாக்கு கூட பிரெக்னன்சி பார்த்தாங்க. அவங்கள எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவங்க நல்லா பாத்துப்பாங்க என்ன, சரியா? நாளைக்கு நான் வேற சுலேகா அண்ணியோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க என்ன இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா இல்ல போறீங்களா? மனிஷ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்ல, ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க போலான்னு வேற அவரு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்கு நாங்க டின்னருக்கு அங்க போறோம். எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்க போறாரு. அர்ச்சனாக்கு இந்த மாதிரி பிளான் ஏதோ இல்லன்னு அவங்க மாமியார் மற்றும் சுலேகாக்கு தெரியும். அவங்க மாமியார் வீட்டு மரியாதை காப்பாத்தணும்னு மருமக நினைக்கிறா. அவங்க அப்பா அம்மா அவங்கள அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறா. அது கேட்ட உடனே அர்ச்சனாவோட அப்பா அம்மா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அர்ச்சனாவோட மாமியார் மற்றும் அன்னி கண்ணுல ஆனந்த கண்ணீர் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. Thanks for watching.